எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் விஷுவல் கிளிப் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்களே எப்படி உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்த்துக்கொள்வது, எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு பொருந்தும், எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தாது, ஒரு நட்சத்திரத்துக்கும் அதாவது வேறு வேறு ராசிக்காரங்களுக்கு கூட உங்கள் ராசி ரிஷபத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கான முயற்சி. இந்த டேப்லர் காலம் ஒன்று காட்டுவேன், அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் வந்து ஜோதிடம், ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே நீங்கள் இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். ஏற்கனவே மேஷ ராசிக்காரவங்களுக்கு ஆன அந்த வீடியோவில் திருமண பொருத்தம் பார்க்குறது எப்படின்றதில் இந்த சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா இப்போ இதில் திரும்ப சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த டேப்லர் காலத்தில் இந்த 27 நட்சத்திரங்கள் எழுதியிருப்பேன். அதில் சில நட்சத்திரங்கள் 2 ராசியில் வரும். இப்போ கார்த்திகை 1 மேஷ ராசிலையும் 2, 3, 4 ரிஷப ராசிலையும் வரும். அதுக்காக ஸ்பிளிட்டு போட்டு 36 காலம் லெஃப்டில் எழுதியிருக்கேன் ஸ்டார் அப்படின்ட்டு, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஆண் அப்படின்னா ரெட் கலர் காலம், கார்த்திகை நட்சத்திரம் ஆண். அதில் ரெட் கலர் காலத்தில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கானது. அதாவது கார்த்திகை ஆண் அஸ்வினி பெண்ணை கல்யாணம் பண்ணால் அது 5 பொருத்தம் தான் இருக்கும். அதுதான் 5 முதல்ல. இதே நான் கார்த்திகை பெண்ணு ரோகிணி நட்சத்திரம், சார் மாப்பிள்ளை வந்திருக்காரு, நான் வந்து கார்த்திகை மேட்ச் எத்தனை இருக்கும்னா பெண் அப்படின்ற காலம் ப்ளூவில் எழுதியிருப்பேன். அதில் ரோகிணிக்கு நேராக பார்த்தீங்கன்னா 6 பொருத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் 0 பொருத்தம் இருக்கிறது வந்து ரஜு பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் பேஸ் பொருத்தம். ஸோ 0 போட்டிருந்தா அந்த நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது. ஓகே, பண்ணால் மரணத்துக்கு நிகரான கண்டங்களை ஏற்படுத்தும்ன்றது ஜோதிடம் சொல்லுது. அப்படி பார்த்தா முதல்ல இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரமே ஒத்துக்காது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒத்துக்காது, உத்திர நட்சத்திரம் ஒத்துக்காது, விசாக நட்சத்திரம் ஒத்துக்காது, உத்திராட நட்சத்திரம் ஒத்துக்காது, பூரட்டாதி நட்சத்திரம் ஒத்துக்காது. இதெல்லாம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதது. ஸோ நீங்கள் கார்த்திகை ஆணாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. நீங்கள் கார்த்திகை பெண்ணாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரமே பொருந்தாது. ரோகிணி நட்சத்திரம் ஆண் பெண் 2 பேருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பொருந்தாது. அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் பொருந்தாது, சுவாதி நட்சத்திரம் பொருந்தாது, அப்புறம் திருவோண நட்சத்திரம் பொருந்தாது, சதய நட்சத்திரம் பொருந்தாது. இது வந்து ரோகிணி நட்சத்திரம் நீங்களாக இருந்தால். மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தால் மிருகசீரிஷ நட்சத்திரமே பொருந்தாது. அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் வரன் பொருந்தாது. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் பொருந்தாது, அவிட்ட நட்சத்திரம் பொருந்தாது, திருவோணம் பொருந்தும், அவிட்ட நட்சத்திரம் பொருந்தாது. ஸோ இந்த டேப்லர் காலத்தை எப்படி பார்க்கணும்? நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஆண், உங்களுக்கு வந்து பூச நட்சத்திர பெண் வருது, கல்யாணம் பண்ணலாமா? ஆண் என்ற கார்த்திகை நட்சத்திரம் ஆண் ரெட்டில் அந்த காலத்தில் கீழே வந்து பாருங்கள், பூசத்துக்கு நேராக 7 போட்டிருப்பேன். 7 பொருத்தம் இருக்குது, தாராளமாக பண்ணலாம். சார் நான் வந்து ரோகிணி நட்சத்திரம் பெண், எனக்கு வந்து பரணி நட்சத்திரம் ஆண், பண்ணலாமா? ரோகிணி நட்சத்திரம் பெண் காலம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2வது இதுலேயே பரணிக்கு நேரம் 7 போட்டிருப்பேன் ப்ளூவில். ஸோ தாராளமாக பண்ணலாம். சார் நான் மிருகசீரிஷம் ஆண்,
எனக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பொண்ணு வருது, பண்ணலாமா? 8 பொருத்தம் இருக்குது. அந்த மிருகசீரிஷ காலத்தில் கீழே பாருங்கள், 8 பொருத்தம் இருக்குது அனுஷ நட்சத்திரம். சார் நான் மிருகசீரிஷம் பெண்ணு சார், எனக்கு வந்து பூச நட்சத்திரம் ஆண் வரார், பண்ணலாமா? 7 பொருத்தம் இருக்குது மிருகசீரிஷம். இப்படி தான் இந்த டேப்லர் காலமை பார்க்கணும். ஒன்று இது வந்து நீங்களாக வந்து பார்த்து எந்தெந்த நட்சத்திரம் எத்தனை பொருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டெஃபினட்டாக எப்படி ஒரு ஜோசியரை போய் பார்க்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து சர்பதோஷம், கலத்திர தோஷம், பித்ரு தோஷம், புத்திர தோஷம், பிரம்மாத்தி தோஷம், இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் ஏதாவது இருக்கா 2 பேருக்கும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமான்றதை கேட்கறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் போய் தான் ஆகணும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ஜாதகத்தை நீங்களே ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. ஓகே, இது செய்கிறது இந்த மாதிரி டேப்லர் காலம் இது வரைக்கும் யாருமே போட்டு கொடுத்ததில்ல, யாரும் இப்படி ஜெனரிக்காக சொன்னதும் கிடையாது. ஓகே, நான் முயற்சி எடுத்திருக்கேன். தமிழில் இருக்க எனக்கு இங்கிலீஷில் வேணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்களே இதை இங்கிலீஷில் தமிழ் பேச கேட்க தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷில் நீங்களே எழுதி நீங்களே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.